ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்ல சூப்பரா ஓட்டுறீங்க. முட்டாய் தாங்க 10 ரூபாய்க்கு. மேரி ரொட்டி 10 ரூபாய்க்கு தாங்க. ஃபோன் வந்துச்சா? ஹலோ, செந்தில் குமாரி தான் பேசுகிறேன். நான் முதல்ல இன்னைக்கு சைக்கிளில் வெளியில் வந்திருக்கிறேன். வெளி உலகத்தை பார்க்குறேன். நான் கடைக்கு போய் ஒரு சாமான் கொண்டாந்து எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். செந்தில் குமாரி எப்படி இருக்கீங்க? நேத்து பார்த்தமா ஒரே இருட்டுக்குள்ள உட்காந்துருந்திய. சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கணும் தான் இன்னைக்கு சொல்லாம கிளம்பி வந்துட்டோம். ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. எதுன்னு தெரியுதா? தெரியலையே எனக்கு. நீங்க லைட்டே பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல, அதனால கரண்டே இல்லாம எரியிற லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அறந்தாங்கில ஜெய் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் இதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை எங்களே ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் நாங்கள் இப்போ செட் பண்ணி கொடுத்துருவோம். செந்தில் குமாரிக்கு சோலார் யூனிட்டி கொடுத்த ஜெய் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் அவருக்கு எங்கள் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பார்க்குறீங்களா? ஓ, இது பேட்டரியா? ஆமா. உள்ளார எத்தனை பல்ப் இருக்கு பாருங்க. பாருங்க, 3 பல்ப் கொடுத்துருக்கா. எங்கே வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் கனெக்ஷனு. எல்லா இடத்துலயும் லைட் எரியும். இதான் சோலார் பேனலு. எல்லாரும் கிளாப் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைமா ஏறீங்களா? பார்த்து இடிச்சுக்காதீங்க. மேலே பிடிச்சிக்குங்க. இன்னைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இனி அப்புறம் நீங்களா தான் ஏறணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெரி குட், வெரி குட். இப்போ சந்தோஷமா? சந்தோஷம். எப்படி இருக்கு இதுல ஏறிக்கு வந்தது? சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு போய் கடத்தருக்கு போயிட்டு எல்லா ஜாமான் வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஆசை வந்திருக்குமே. கிளம்பிடுவோம் இப்போ, வாங்க. செந்தில்குமாரை பற்றி ஒரு ஷார்ட்ஸு போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறையா பேர், அது மட்டும் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களுக்கு புதுமையான விஷயங்கள். இவங்களுடைய செல்ஃபோனாக இருக்கட்டும், இந்த சைக்கிளாக இருக்கட்டும், இவங்களுக்கான லைட் இருக்கட்டும், வீட்டில் எரிகிற லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் அனுபவமாக இருக்குது. இவங்களுக்கு நாங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த பதிவுக்கு பிறகு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. எல்லா ஃபோனையும் அவங்க அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இவங்களோட அக்கௌண்ட்டை எடுத்துருக்குறோம். இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை நம்மளுடைய ஷார்ட்ஸு வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் நேரடியாகவே செய்யுங்க. இவங்களுக்கு கூடுதலாக இந்த வீடை கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நண்பர் வந்திருக்கிறாங்க. அவங்க மூலமாக சில நண்பர்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் எல்லார்கிட்டையுமே பேசியிருக்கிறோம். எல்லாருமே இவங்க மேலே கவனம் செலுத்தி இவங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுறோம்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதோடு விட்டுட்டு போகிறது இல்லைங்க. தொடர்ந்து இந்த செந்தில்குமாரியோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம எடுக்க தான் போகிறோம், உங்களுடைய சப்போர்ட்டோட. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். அவ்வளோதான். சுற்றுங்க, சுற்றுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்ல சூப்பரா ஓட்டுறீங்க. முட்டாய் தாங்க 10 ரூபாய்க்கு. மேரி ரொட்டி 10 ரூபாய்க்கு தாங்க. நன்றி. நான் முதல்ல இன்னைக்கு சைக்கிளில் வெளியில் வந்திருக்கிறேன். வெளி உலகத்தை பார்க்குறேன். எனக்கு தேவையான சாமானை நான் வாங்கியிருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இனிமேல் நானே எனக்கு தேவையான சாமான்லாம் வாங்குவேன். இனி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். கஷ்டமாக தான் இருக்குது சைக்கிள் ஓட்டுறது. ரொம்ப இங்கிட்ட அங்கிட்ட வண்டி இழுக்குது. என்னால் ஓட்டிக்கு வர முடியலை. இருந்தாலும் கடைக்கு சாமான் வாங்கிட்டேன். எனக்கு தேவையானதை என்னாலையும் தனியாக ஒரு விஷயத்தை செய்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உதவுன எல்லாருக்கும் என்னால் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஃபோன் வந்துச்சா? ஹலோ, ஹலோ, நான் செந்தில் குமாரி தான் பேசுகிறேன். திருவாவூர் பட்டுக்கோட்டைக்கு பக்கம். இப்போ சைக்கிள் வந்துருச்சு. நான் கடையில் இருக்கிறேன். இப்போ பெட்டி கடையில். இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வாங்கி தந்தாக ஓட்டிக்கு வந்திருக்கிறேன். நீங்க எந்த ஊரு? பேர் என்ன? இது.   .
அதெல்லாம் எல்லாம் அது தெரியும். எங்க மெதுவாக திருப்பி பிரேக் போட்டு தான் இறக்கணும். எங்க பிரேக்கு? நான் முதல்ல என் வாழ்க்கையில் கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க அண்ணே அக்கா. அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? முட்டாயி. தேங்க்யூ, சூப்பர். இந்தாயா அக்கா, வாங்கிட்டு வந்த உங்களுக்கு முதல் சாக்லேட்டு இந்தாங்கண்ணே. பாருங்க, முத போய் அவங்க நமக்கு எல்லாம் இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. ரொட்டியை பிரிச்சு எல்லாரும் தின்னுங்க. சொல்லி கொடுங்க. முத நான் கடைக்கு போய் ஒரு சாமான் கொண்டாந்து எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இன்னும் நல்லா சிறப்பாக வருவோம். உங்களுக்கு இனி நல்ல வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களுடைய இதை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் கண்டிப்பாக, அவசியம். ரொம்ப சந்தோஷம். ஓகே. கூடிய சீக்கிரம் வீடை வந்து மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணுறோம். சரிண்ணே, ரொம்ப ஆமாம், வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு உள்ள வேலைகளை சொல்லியிருக்கேன் நான் அண்ணன்ட்ட. அது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்போ அந்த லைட் எப்போ வைக்கிறாங்க? அந்த திரும்பி 9 அடி 1 செவர் வந்துடும்ண்ணே. ஆமாம், ஓகே. கீழே ஒரு கோடு போடுங்க. உயரம் வந்து ஒரு 6 அடி உயரம் வச்சுக்குவோம், கிடக்கணும். இது மாதிரி செருவா விடுதியில் நான் வந்து இது மாதிரி ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இது நேராக பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக நேராகவே இப்போ வந்துட்டேன் வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த யூடியூப்பில் பார்த்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சில உதவிகள்லாம் பண்ணோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம். அன்றைக்கே சொல்லும் போது சொல்லியிருந்தேன், நான் இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், அதுக்குள்ள உதவிகளை நம்ம ஃபஸ்ட்டே ஆரம்பிப்போம், அடுத்தடுத்து வர்றவங்க அவங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வகையை வகுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை இப்போ நேரடியாக இப்போ வீட்டுக்கே வந்தேன். வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கே சங்கடமாக இருக்குது. வெளியில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நாடு வளர்ந்துருச்சு, அதை பண்ணிடுச்சு, இதை பண்ணிடுச்சுன்னு. நம்ம அடிப்படையிலே இவ்வளோ சுலவாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து இந்த வீடை வந்து ஒரு சின்ன வீடும் சேர்ந்து அதோட சேர்ந்து சின்ன கடை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களோட வாழ்வியலில் வந்து நம்ம எப்போதும் அவங்க பின்னாடி இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம நினச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து அவங்க பின்னாடி இருப்போமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த வீடோடு சேர்ந்து கடையும் ஒரு பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சு விட்டா அவங்களுக்கு டெய்லி அன்றாடம் சாப்பிட்றதுக்குள்ள வசதிகள் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு ஒன்றும் மற்றபடி பெரிய தேவைகள் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு 20 நாளைக்குள்ளே வீடு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச மற்றவர்கள் இதை பார்த்துட்டு எல்லா இதையும் சேர்ந்து பண்ணால் உங்களால் உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். அக்கா, இதுதான் சோலார் பேனல். இது என்ன பண்ணணும், டெய்லி வெயில் அடிக்கிற நேரம் வெளியே கொண்டாந்து வச்சிடணுமா. அப்போ சூரிய ஒளி இதில் வந்து இதை கொண்டாந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் சொருவிட்டோம்னா சூரிய ஒளி வந்து கரண்ட்டை வந்து சேமிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எப்போ வேணாலும் லைட் ஆன் பண்ணனாலும் ஆன் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறனாலும் சார்ஜ் போடுறனாலும் போட்டுக்கலாம். சரியா? நைட்டுக்கு இப்போ கொண்டு போய் உள்ளே வச்சுங்க. நம்ம வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் மேலே வச்சு செட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் இதை தூக்கி கொண்டாந்து வெளியில் நீங்கள் வைக்க வேணாம். சரியா? இப்போ கொண்டு போய் உள்ளே வச்சு லைட்டை போட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ எல்லா லைட்டும் செட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டுக்கு இப்போ முத வெளிச்சம் வரப்போகுது. போடுங்க உங்கள் கையால் அந்த சுவிட்சை. எப்படி இருக்கு? திரும்பி பாருங்க இங்க. அக்கா, என் வீடு பூரா வெளிச்சமா இருக்கு. இனிமே ராத்திரியானா எனக்கு பயமே இருக்காது. இனி எதுவும் வராது. இப்பதான் நான் வெளிச்சத்தை பார்த்துருக்கிறேன். இனி உங்க வாழ்க்கையில ஒட்டுமொத்த வெளிச்சத்தை நீங்க பார்க்க போறீங்க. சரி, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்.